நானும் தஞ்சாவும் பொழுது போவதற்காக சொக்கட்டான் விளையாடி கொண்டிருந்தோம். சொக்கட்டான் விளையாட்டு தஞ்சாவுக்கு மிகவும் பிடித்தமானதாயிற்றே. அதுதான். அவளும் தயங்கியவாறே சம்மதித்தாள். அங்கு அப்பொழுது ஒரு சிறு வேடிக்கை நிகழ்ந்தது. அது என்ன வேடிக்கை? ராமானுஜரை அதுவரை நான் பார்த்ததில்லை அல்லவா. நாங்கள் இருவரும் சொக்கட்டான் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ராமானுஜர் சொல்லாமல் கொள்ளாமல் அகத்திற்குள் நுழைந்து விட்டார். சொக்கட்டான் அவர் காலடியில் சென்று விழுந்து விட்டது. அவரை பார்த்து, டே அம்பி, அந்த சொக்கட்டானை எடுத்து வா என்றேன். ஐயோ! தஞ்சா பயந்து போய் உள்ளே ஓடிவிட்டாள். நீ சொல்வதை பார்த்தால் அந்த குடும்பத்திலிருந்து தஞ்சாவை விலக்கி விடுவாய் போல இருக்கிறதே. இந்த பட்டுவை பற்றி நீ தெரிந்து வைத்திருப்பது அவ்வளவுதான் போல இருக்கிறது. சாமதான பேத தண்டம் என்று 4 வழிமுறைகள் இருக்கிறதல்லவா, அதை முறையே கடைபிடிப்பவள். சாமதான பேத தண்டம் என்று கடைசியில் நீ தண்டமாகி விடாதே. நீ கவலைப்படாதே கௌசல்யா. இனிக்க இனிக்க பேசியே காரியத்தை சாதித்து விடுவேன். இப்பொழுதுதானே அங்கு சேர்ந்திருக்கிறேன். அங்கிருப்பவர்கள் எல்லோருக்கும் என்னை பிடித்திருக்கிறது. என்ன, நான் சற்று துடுக்கு என்று எண்ணுகிறார்கள். அந்த காந்திமதியிடமே வெளிப்படையாக கேட்டுவிட்டேன். என்னை பற்றி என்ன நினைக்கிறீர்கள், நான் நல்லவளா கெட்டவளா என்று. நான் அப்படி கேட்டதும் அவர் என்ன செய்வதென்று புரியாமல் திக்குமுக்காடி போய்விட்டார். எப்படியோ தஞ்சாவிடம் பேசி அவள் மனதில் ஒரு மாற்றத்தை நீதான் ஏற்படுத்த வேண்டும். இன்று ராமானுஜர் சொல்லும் எல்லாவற்றையும் கேட்கும் தஞ்சாவை வெகு விரைவில் ராமானுஜரே தஞ்சாவின் பேச்சை கேட்கும்படி செய்து விடுகிறேன். போதுமா? அடுத்த முறை நீ தஞ்சாவை பார்க்கும் பொழுது ஒரு சில மாற்றத்தை காணலாம். என்ன சட்டென்று அமைதியாகிவிட்டாய்? அந்த பாழாய் போனவன் ஞாபகம் வந்து விட்டது. நீ இப்படியே நினைத்து நினைத்து எங்கேயாவது மீண்டும் அந்த பாழாய் உன் நகத்துக்காரர் வந்துவிட போகிறார். வந்தால் வந்துவிட்டு போகட்டும். அதுதான் என் விதி என்று அதையும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நீ செய்த உதவிக்கு உன்னை கைவிட மாட்டேன். தஞ்சாவின் மனதை நிச்சயமாக மாற்றுவேன். சற்று பொறுமையாக இரு. எனக்கு நேரமாகிறது, நான் வருகிறேன். எல்லோரும் என்னை அங்கு தேட ஆரம்பித்து விடுவார்கள். வரட்டும்? சரி. சுவாமி, சுவாமி, எங்கே போனார் இவர்? என்ன வாசனை, என்ன வாசனை! ஆஹா, மதுரமான சுவை. லோகத்தில் இது போன்ற சுவையில் மாம்பழம் கிடைப்பது சற்று கடினம்தான். பெரிய பிராட்டி. என்ன பெரிய பிராட்டி? நான் அங்கே சுவாமி சுவாமி என்று எத்தனை முறை அழைத்துக் கொண்டிருக்கிறேன். அந்த வைகுண்டவாச பெருமானே ஏன் என்ன என்று கேட்டபடி வந்து விடுவார் போலிருக்கிறது. தங்களிடமிருந்து ஒரு பதிலும் காணவில்லை. இங்கு வந்து பார்த்தால் தானே தெரிகிறது. அப்படி என்ன காணாததை கண்ட மாதிரி இந்த மாம்பழத்தையே மொய்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? என்ன பெரிய பிராட்டி, இது என்ன சாதாரண மாம்பழமா? தெரியுமே, சேலத்து மாம்பழம் தானே இது. இதை ஸ்லாகிக்கும் நேரமா இது? காலா காலத்தில் ஸ்ரீபெரும்புத்தூருக்கு போக வேண்டாமா? யார் வேண்டாம் என்றார்கள்? அவசியம் புறப்படத்தான் வேண்டும். இப்படியே மாம்பழ கடை மாதிரி வைத்திருந்தால் நாம் புறப்பட்ட மாதிரிதான். கொஞ்சம் பொறுமையாக இரேன். மாம்பழத்தை அலட்சியப்படுத்தி விட்டு போனால்
அது அவ்வளவு நன்றாக இருக்காது. போதும் உங்கள் விளையாட்டு. விட்டால் இதை வைத்து பெரிய பிரசங்கமே பண்ணிவிடுவீர்கள் போலிருக்கிறது. பண்ணுவேன், நிச்சயம் பண்ணுவேன். இந்த மாம்பழம் சாதாரணமாக வரவில்லை. நான் நேற்று யாகத்தை முடித்தவுடன் எனக்கு மட்டும் மிகவும் அன்பாக கொடுக்கப்பட்டது. என்ன சொன்னீர்கள்? யாகத்தை முடித்ததற்கு வெறும் மாம்பழம் தான் கொடுத்தார்களா? தேங்காய் மூடி கச்சேரி என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்கள் சென்று வந்தது மாம்பழ யாகமா? உனக்கும் நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கிறது. போதும் உங்கள் பாராட்டு. தட்சணை ஒன்றும் கொடுக்கவில்லையா என்றேன். ஓ, அதை கேட்கிறாயா? பாவம் அந்த பூவராகவன். அவன் தம் அகத்தில் திரவியம் பெருகவும் சம்பத்து ஏற்படவும் தான் யாகம் செய்ய பிரயத்தனப்பட்டான். அவனிடத்தில் என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? ஏதோ தட்சணை என்று இவ்வளவு கொடுத்தான். மாம்பழத்தை ஆசையோடு இவ்வளவு கொடுத்தான். சாதாரணமாக யாகம் முடிந்து திருப்தியாக தட்சணை கொடுக்க வேண்டும் என்றுதான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். தங்களுக்கு மாம்பழத்தை கொடுத்தாலே திருப்தியாக விடுவீர்கள் என்று சமயோஜிதமாக யோசித்து கொடுத்தனுப்பியிருக்கிறான் அந்த பூவராகவன். சரி, சீக்கிரமாக இந்த ரசனையை எல்லாம் முடித்துக்கொண்டு ஊருக்கு கிளம்பும் வழியை பாருங்கள். வாடா கோவிந்தா, வா. இந்தா மாம்பழத்தை எடுத்துக்கொள். எனக்கு வேண்டாம் அப்பா. என்னடா கோவிந்தா, காலையில் சீக்கிரமே கோயிலுக்கு புறப்பட்டு போய்விட்டாய். இப்பொழுதுதான் வருகிறாயா? வழியில் சிநேகிதர்கள் யாரையேனும் பார்த்துவிட்டு வருகிறாயா? இல்லை அம்மா, கோயிலில் திருமஞ்சனம் ஆயிற்று. இருந்து அனைத்தையும் செவித்து விட்டு வந்தேன். சரி, சீக்கிரம் அமுது செய்து விட்டு வா, கிளம்பலாம். எங்கே அம்மா? வேறெங்கே கோவிந்தா? ஸ்ரீபெரும்புதூருக்கு தான். என்னடா ஸ்ரீபெரும்புதூர் என்றதும் துள்ளி குதிப்பாய் என்று பார்த்தேன். மாறாக அமைதியாக இருக்கிறாய். கிளம்ப, ஸ்ரீபெரும்புதூருக்கு போகலாம். இல்லை அம்மா, அடியேன் அங்கு வரவில்லை. நேரே திருப்புட்குழி செல்கிறேன். கோவிந்தா, ஏன்? ஸ்ரீபெரும்புதூருக்கு வந்துவிட்டு பிறகு திருப்புட்குழிக்கு செல்லலாமே. உன் பெரியம்மா பெரியப்பாவையும் பார்த்தது போல் இருக்கும். மேலும் ராமானுஜனும் அங்குதான் இருப்பான். நாளைதான் அவன் திருப்புட்குழிக்கு புறப்படுவான். நீ அவனோடே சேர்ந்து செல்லலாமே. உனக்குத்தான் உன் அண்ணாவை பார்க்க வேண்டும் என்றால் மிகவும் பிரியமாயிற்றே. அடியேன் அதை மறுக்கவில்லை. இருப்பினும் காஞ்சியம்பதி சென்று பிறகு திருப்புட்குழி செல்லலாம் என்று ஏற்கனவே தீர்மானித்து விட்டேன். கோவிந்தா, உனக்கு வேறெதுவும் மனதில் இல்லையே? ஏனம்மா அப்படி கேட்கிறீர்கள்? ஒன்றுமில்லை. ராமானுஜனின் மாமியார், அதான் தஞ்சாவின் அம்மா கௌசல்யா, வேஷ்டி விஷயமாக உன்னிடம் கடிந்து கொண்டாரே, அதை இன்னும் நீ மனதில் வைத்திருக்கிறாயா? அட என்னம்மா நீங்கள்? அடியேன் அதையெல்லாம் என்றோ மறந்து தெளிந்து விட்டேன். நீங்கள் தான் இன்னும் அதை ஞாபகம் வைத்திருக்கிறீர்கள் போல் இருக்கிறது. பிறகென்ன, ஸ்ரீபெரும்புதூருக்கு வந்துவிட்டுதான் செல்லேன். அம்மா, பாடசாலை விடுமுறையில் வாரத்திற்கு 2 நாட்கள் அடியேன் இங்கு வர வேண்டும், உங்களுடனேயே இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் அல்லவா? ஆமாம். அதே போல்தானே தஞ்சாமண்ணியும் நினைப்பார்கள். ராமானுஜர் அண்ணாவும் ஸ்ரீபெரும்புதூருக்கு வாரத்திற்கு 1 முறைதான் வருகிறார். அப்படி இருக்க அடியேன் அங்கு சென்றால் ராமானுஜர் அண்ணா தத்துவ ஆராய்ச்சியில் அடியேனுடன் ஈடுபட தொடங்கி விடுவார். நிச்சயம் இது தஞ்சாமண்ணிக்கு வருத்தமாக இருக்கும். அவர் வருத்தப்பட அடியேன் காரணமாக விரும்பவில்லை. பார்த்தாய பெரிய பிராட்டி, கோவிந்தன் எப்படி பண்பட்டு பேசுகிறான் என்று. உன்னுடைய பிடிவாதம் கொஞ்சம் இவனுக்கு இருந்தாலும் என்னுடைய தொலைநோக்கு பார்வையும் பரந்த மனப்பான்மையும் இவனுக்கு இருக்கிறது. அதானே பார்த்தேன், இவ்வளவு நேரம் குரலை காணோமே என்று. இவன் உங்களை கொண்டிருக்கிறானா? நிச்சயம் நம்ப வேண்டியதுதான். சரி அம்மா, நான் சென்று எனக்கு வேண்டியவற்றை எடுத்துக்கொண்டு புறப்பட ஆயத்தமாகி வருகிறேன். சரி கோவிந்தா. பார்த்தீர்களா, அவன் சமர்த்தாக சற்று நேரத்தில் புறப்பட தயாராகி விடுவான். நீங்களும் விரைவில் வந்து மற்ற காரியங்களை பாருங்கள். நாமும் புறப்பட வேண்டும். அப்பா, நல்ல காரியத்திற்கு 1008 தடங்கள். அவ்வளவு தூர பிரயாணத்திற்கு தெம்பு வேண்டாமா? அவர்களுக்கு அவரவர் கவலை. எனக்கு
இருக்கட்டும். அடியேன் முன்னமே சொன்னது போல் அடியேனின் கால்களில் யார் விழுவதையும் அறவே விரும்பாதவன். அதுவும் நீயும் சகதர்மினி சமமாக பாவிக்கப்பட வேண்டியவள். சகா சப்தபதா பவ சகாயோ சப்தபதா பபூவ. கல்யாணம் முடிந்த சகதர்மினியின் கைத்தலம் பற்றி 7 அடி எடுத்து வைத்தவுடன் சொல்லப்படும் முதல் மந்திரம். இதற்கு பொருள், என்னுடன் இந்த 7 அடி எடுத்து வைத்ததால் நீ என்னுடைய தோழியாகிறாய். வேதமே சகதர்மினியை தோழியாகத்தான் பாவிக்க சொல்கிறது. மேலும் அடியேனை பொறுத்தவரை நாம் சேவிக்க வேண்டியது பெருமாளையும் நம்மை பெற்றவர்களையும் ஆச்சாரியர்களை மட்டுமே. அதனால்தான் அடியேன் யார் சேவிப்பதையும் உடனடியாக தவிர்க்கிறேன். ஏன் மௌனமாக இருக்கிறாய்? இருக்கட்டும். நமக்குள் பகிர்ந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. சடங்கிற்கு இப்போது அவசரம் இல்லை. உட்கார். நம் கல்யாணத்திற்கு உன் தந்தையிடம் ஒப்புதல் கேட்டேன். உன்னை காலம் முழுவதும் கைவிடாமல் காப்பாற்றுவதாக சத்தியமும் செய்தேன். ஆனால் உன் சம்மதத்தை கேட்கவில்லை. அங்கு கூடியிருந்த அனைவருக்கும் தெரியும் நீதான் இதில் பிரதானம் என்று. இருந்தும் உன்னை ஏன் கேட்கவில்லை என்று நீ எண்ணிருக்கலாம். என்று உன் தந்தை குடும்பத்துடன் உயிரை மாய்த்துக் கொள்ளலாம் என்று தீர்மானித்து புறப்பட்டாரோ, அன்று நீயும் எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் இருந்தால் ஒன்றாக இருப்போம், இல்லையேல் ஒன்றாக இருப்போம் என்று அவருடன் கைப்பிடித்துக் கொண்டு உயிர் தியாகம் செய்து கொள்ள துணிந்தவள் நீ என்பதை அடியேன் நன்றாக அறிவேன். அதிலிருந்தே ஒன்றை புரிந்து கொண்டேன். வாழ்வோ சாவோ உன் பெற்றோர்கள்தான் உன் உலகம் என்று. உன் தந்தையின் விருப்பத்தை மீறி நீ எதுவும் செய்ய மாட்டாய் என்று. உனக்கு ஒன்று தெரியுமா? அடியேன் கல்யாணமே செய்து கொள்ளாமல் பிரம்மச்சாரியத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்று விரும்பியவன். உனக்கோ கல்யாணமே நடக்க முடியாத ஒரு சூழலை ஜாதகமும் விதியும் ஏற்படுத்தியிருந்தது. அடியேனின் குறிக்கோள் ஒரு புறம், விதியின் வலையில் நீ மாட்டித் தவித்தது மறுபுறம். இவை இரண்டையும் மீறி நாம் இன்று இணைந்துள்ளோம் என்றால் அதுதான் பெருமாளின் திருவுளம். அடியேனின் அகமுடையாளாக மட்டுமின்றி அடியேனின் தந்தைக்கு ஒரு மகளாக, நம் பணியாளர்களுக்கு ஒரு தாயாக இருந்து நீ சேவை செய்ய வேண்டும். சரி, அடியேன் பேச நினைத்ததை பேசி முடித்து விட்டேன். இனி நான் பேசலாமா? பேசலாமா? தாராளமாக பேசலாம். அதைத்தானே ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசு. ஆரம்பத்தில் ஒரு மாப்பிள்ளையை பார்த்தீர்கள். அவர் வரவில்லை என்றதும் வேறு ஒருவர். அதை என் அப்பா ஏற்க மறுத்ததும் நீங்கள். உங்களைப் போன்ற ஒரு உத்தம புருஷர், வைணவ சிரேஷ்டர் எனக்கு மணாளனாக கிடைத்தது நான் செய்த மிகப்பெரிய பாக்கியம்தான். அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் என் ஜாதகத்தில் தோஷம் என்று தெரிந்த காலத்திலிருந்தே என் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணம் என்னவென்று தெரியுமா? என்னுடைய சங்கடத்திற்கு தேர்வு காண வேறொருவருக்கு சங்கடம் கொடுக்க வேண்டுமா என்று என் மனம் சஞ்சலப்பட்டுக் கொண்டே இருந்தது. அது இப்பொழுதும் தொடர்கிறது. ஜாதகத்தில் எனக்கு சொல்லப்பட்டிருக்கும் தோஷத்தை நன்கு அறிந்தும் என்னை கல்யாணம் செய்து கொள்ள உங்களுக்கு எப்படி தைரியம் வந்தது? சபையில் என் தந்தைக்கு ஏற்பட்ட அவமானத்தை போக்குவதற்காகவும் எனக்கு வாழ்வளிப்பதற்காகவும் என்னை கல்யாணம் செய்து கொண்டீர்கள், சரி. ஆனால் என்னுடைய தோஷம் பலிக்குமானால் அதன் விளைவு எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் என்று சற்று சிந்தித்து பார்த்தீர்களா?
பற்றி நீ தெரிந்து வைத்திருப்பது அவ்வளவுதான் போலிருக்கிறது. சாமதான பேத தண்டம் என்று 4 வழிமுறைகள் இருக்கிறதல்லவா? அதை முறையே கடைபிடிப்பவள். பெஸ்ட் கோஸ் டு வம்சி. சச்சு புட்ட கண்ணால ஐயோ தங்களையே